வணக்கம் மக்களே. ஆடி வெள்ளி முதல் வெள்ளின்னு கோயிலுக்கு போகணும். மதுரை திருப்புவனத்தில் இருக்கிற மடப்புறம் பத்திரகாளியம்மன் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம். காலையில் வெள்ளனை கிளம்புனா ஆத்தால தரிசனம் பண்ணிட்டு சீக்கிரமாக வந்துடலான்னு கிளம்பி வந்தோங்க. பார்த்தா எங்களுக்கு முன்னாடியே இங்கே ஒரு மக்கள் கூட்டமே இருக்குங்க. எப்படியாவது இன்னைக்கு ஆத்தால தரிசனம் பண்ணியே ஆகணும்னு உள்ளுக்குள்ளே போனால் அங்கே ஒரு பெரிய கூட்டமே இருக்குங்க. இன்னைக்கு ஆத்தால பார்க்காம போயே ஆகக்கூடாது, பக்கத்தில் போய் இன்னைக்கு ஆத்தால பார்த்தே ஆகணும்னு சொல்லி சரி 10 ரூபா டிக்கெட் எடுத்துகிட்டு போவோன்னு போனால் அந்த 10 ரூபா டிக்கெட்டுக்கு அவ்வளோ கூட்டங்க க்யூவில் நிற்கிறாங்க. 10 ரூபா டிக்கெட்டுக்கு க்யூவில் போகிறதுக்கு பேசாமல் நம்ம இலவச தரிசனத்தில் போயிடலான்னு சொல்லி இலவச தரிசனத்தில் போனாங்க. ஒரு வழியாக க்யூவில் போவோன்னு போனால் எவ்வளோ மக்கள்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியாக க்யூவில் போய் ஆத்தாலையும் பக்கத்தில் போய் தரிசனமும் பண்ணிட்டு வந்தாச்சுங்க. எலுமிச்சை மாலையும் ஆத்தாளுக்கு போட்டுட்டு அர்ச்சனையும் பண்ணிட்டு ஒரு வழியாக ஆத்தாளை பக்கத்துல இருந்து பார்த்தாச்சு. உங்கள் வீட்டில் ஏதாவது கஷ்டமா, ரொம்ப பிரச்சனையாக இருக்கா, மனசுக்கு நிம்மதி இல்லையா, உடனே மடப்புறம் பத்திரகாளியம்மன் கோயிலுக்கு வாங்க. ஒரு எலுமிச்சை மாலையை வாங்கிட்டு ஆத்தாவுக்கு போட்டுட்டு வேண்டிக்கோங்க. ஆத்தா கழுத்தில் இருக்கிற ஒரு மாலையை வாங்கிட்டு போய் உங்கள் வீட்டில் இருக்கிற நிலவாசலில் கட்டி விடுங்க. உங்கள் வீட்டு மேலே இருக்கிற கண் திருஷ்டி எல்லாம் போயிடும். உங்கள் வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் எல்லாம் போயிட்டு பாசிட்டிவ் எனர்ஜி நிலவும். சரி, ஆத்தா கும்பிட்டாச்சு, அர்ச்சனையும் பண்ணியாச்சு, விளக்க போட்டுட்டு போயிடுவோன்ட்டு விளக்க போடுற இடத்துக்கு போனால் அங்கே டபுள் மடங்கு கூட்டங்க. எப்படியாவது இன்னைக்கு போய் விளக்க போட்டே ஆகணும்னு சொல்லி விலகி 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 போய் ஒரு வழியாக விளக்கு போட போவோன்னு போனால் இங்கே விலகி போக கூடவ இடம் இல்லைங்க. ரொம்ப கூட்டங்க. இன்னைக்கு ஆடி மாதம் முதல் வெள்ளியே இவ்வளோ கூட்டம்னா பாருங்க, எவ்வளோ கூட்டம்னு பாருங்க. ஒரு வழியாக பக்கத்தில் போய் விலகி போய் விளக்க போடுவோன்னு போயிட்டு ஆத்தாளுக்கும் விளக்கும் போட்டாச்சு. எவ்வளோ பேர் உட்காந்து விளக்கு போடுறாங்கன்னு பாருங்க. இதில் ஒரு வழியாக விலகி போயிட்டு விளக்கு போட்டு வந்தாச்சு. சரி, வீட்டுக்கு கிளம்புவோன்னு வெளியில் வந்தால் வெளியில் மக்கள் கூட்டம் வந்துக்கிட்டே தாங்க இருக்காங்க. ஷேர் ஆட்டோ, 2 வீலர், காரு, பஸ்ஸுன்னு வரிசையாக வந்துக்கிட்டே தாங்க இருக்காங்க. மக்கள் நடந்து கூட வந்துக்கிட்டு தாங்க இருக்காங்க. ஹலோ மக்களே, நீங்கள் மதுரை வந்தீங்கன்னா மதுரை திருப்புவனத்தில் இருக்கிற மடப்புறம் பத்திரகாளியம்மன் கோயிலுக்கு ஒரு முறையாவது வந்துட்டு போங்க. உங்கள் வேண்டுதலை உடனே நிறைவேற்றி வைப்பால் மடப்புறம் பத்திரகாளியம்மன்.